ரொம்ப நாளாவே பாடி வெயிட்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு 1000+ கேலரி ஷேக் ரெடி பண்றோன்ற முடிவோட இறங்கிட்டேன். நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி இந்த ஹை கேலரி ஷேக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட்லி ஹெல்த்தியான ஆப்ஷன். வழக்கம் போல ஒரு மிக்ஸர் ஜார்ல ஓட்ஸ் ஆட் பண்றதுக்கு பதிலா போஹா யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ப்ஸ் லோட் பண்றதுக்காக 2 லார்ஜ் சைஸ் பனானாஸ். நான் இங்க செவ்வாழை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேக்கோட மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் இதுதான். இத நான் ஓவர் நைட்டாவே சோக் பண்ணி வச்சுட்டேன். இதுல என்னென்ன இருக்குன்றத தனியா நான் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்றேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. பேசிக்கா இதுல பாதாம்ஸ், ஃபிக்ஸ், டேட்ஸ், வால்நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ் அப்புறம் சில நியூட்ரியன்ட் ரிச் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஆல்ரெடி ஒரு பல்கிங் ஷேக்ல ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். கூடவே இந்த கண்டென்ட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுறேன். ஓவர் நைட்டா சோக் பண்ண மொத்த கண்டென்ட்டையும் அந்த மிக்ஸர் ஜார்ல இறக்கிட்டேன். ஸோ இந்த ஷேக்ல நான் போத் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கேன். இது நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இல்ல ஒர்க் அவுட்டுக்கு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவர் எடுத்தீங்கன்னா கூட நல்ல ஆப்ஷன் தான். வீட்டில் நல்லா இருக்கிறது இந்த ஒரு மிக்ஸர் ஜார் தான். இதுக்கு சேதாரம் ஆச்சுன்னா என்ன சேதாரம் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். வெற்றிகரமாக மிக்ஸர் ஜாருக்கு எந்த சேதாரமும் ஆகலை. பட் புது ட்விஸ்ட் என்னென்னா இங்கே ஷேக் மாதிரி வரும்னு பார்த்தா போரிஜ் மாதிரி வந்திருக்கு. அந்த 2 லார்ஜ் சைஸ் பனானா பண்ண வேலை தான் இது. ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. இதுக்காகவே இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணேன். ஆனால் எந்த மாற்றமும் தெரியல. பிளெண்ட் பண்ண மொத்த போரிட்ஜையும் ஒரு கப்பில் மாற்றியாச்சு. ஜாரில் மிச்சம் இருந்த கண்டென்ட்டை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். ஒரு ஷேக்கை போட போய் ஒரு போரேஜ் கைக்கு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வேறு லெவல் அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன். சுமாராக தான் இருந்தது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்காக இங்கே வாழலை, வாழ்கிறதுக்காக சாப்பிட்றேன். நீங்கள் எப்படி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.